அதெல்லாம் அவங்க சிவப்பு கம்பள உபசரிப்புக்கு ஏற்றவரையா. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுட்டேன். எல்லாத்துலேயும் எதிர்மறை பக்கங்களை பற்றி யோசிக்கிறது தேவைதான். ஆனால் அதையே யோசிக்கிறது விஷயம் கிடையாது. இன்னும் சொல்கிறேன், பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு எல்லாரும் நான் சொல்கிறப்ப சரி என்ன வழிங்கிறத யோசிச்சேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து எல்லாரும் மாறி பேச மாட்டேன்னு வரும்போதும் அப்புறம் என்ன வழிங்கிற வச்சேன். இங்கேயும் சரி நம்ம லைஃப்லையும் சரி ஒன்று வந்துச்சுன்னா அதை நம்ம என்னவா எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம அது இல்லைன்னா அது இல்லைங்கிறத எப்படி காட்டணும்னு தான் முயற்சி பண்ணணும். நீ எதுக்கு இதுக்கு கலக்கி உட்கார்ந்து வருந்துறேன்னு எனக்கு புரியல. சரி நான் ஒன்று கேட்குறேன், எல்லாத்தையும் விட்டுருக்கு. இந்த வாரத்தில் என்ன நெகட்டிவாக நீ பண்ண? உனக்கு நீ எதுவும் பண்ணல, இல்லை ஏதாவது நெகட்டிவாக போயிருக்க வாய்ப்பு இருக்கா? கவனமாக தானே விளையாண்ட. நீ யாரையும் தாக்கலை, இல்லை நீ யாரையும் சூழ்ச்சி பண்ணல, எவங்கிட்டையும் போய் எதையும் திருடலை. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? சரி நான் ஒன்று கேட்குறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த வாரம் நீ நல்லா சேப்பு கம்பளம் விரித்து ஒரு ஆள் நடக்கணுங்கிறதுங்கிறது 95% கௌரவத்துக்குரியது. இன்னொரு 5% நீ யோசிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீம் போனால் கூட அவங்க வந்து வீட்டில் பெரிய ஆள் அவங்களுக்கு தான் அப்படியா இருக்கலாம். இப்போ 4 ஆப்ஷனில் நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஒரு 1,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க. இந்த 1,00,000 பேருமே இந்த 5% வந்து அவங்க பெரிய ஆள் நினச்சிருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. ஒரு 20,000 பேர் நீ பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சிட்டுமே. ஒரு 80,000 பேர் இந்த பிள்ளை கிடைக்கட்டுமையா, இந்த பிள்ளை பாவம் ஒன்று ஃப்ரெண்ட் இருக்கியா, போட்டு மல்லு கட்டியிருக்கியா, ரயானோட பேசியிருக்கியா, எம்சிமோட பேசியிருக்கியா, எஃப்ஐ போய் பார்த்துருக்கியா, நின்றுருக்கியா, அந்த மனுஷன் பிள்ளையோட கட்டி உருட்டுருக்கியா அப்படி நினச்சிருக்கலாம். இல்லை சிவப்பு கம்பளம் இந்த பிள்ளைகிட்ட கொடுப்போம், இது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. நான் நினைக்கிறேன் சாட்சனா கலங்கி உட்கார்றப்ப என்ன சொன்னார் தப்பினி? சாட்சனா விமர்சனங்களை சந்திச்சு கலங்கி உட்காந்து அழுகிறப்ப என்ன சொன்னேன்? நீ என்ன சொன்ன சாட்சனாட்ட? ஒன்றும் சொல்லலையா? நான் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சூழல் வரும்போது ஒரு 2 நிமிஷம் அழுகிறதுங்கிறது மனசு கட்டிக்கிறது. ஆனால் அழுகு முடிச்சுட்டு மனசு எந்திரிச்சு ஓடணும். ஒரு சவால் நமக்கு வரும்போது கலங்கி உட்காண்டோம்னு போய் அது பற்றி சேர்க்கல ஒன்றும் இல்லை. பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் நான் கையாளுவேன் அப்படின்னு நான் ஒன்று வச்சேன். எனக்கு ஒன்று வந்துச்சு. இப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன்னா அது ஜாக்லின் கிடையாது, அது சுத்துக்குமாரன். ஜாக்லின் எப்படி கையாளுங்கிறத நீ யோசி. இதை பயன்படுத்தி நீ யாருங்கிறத காட்டு. இந்த வீட்டுக்கு எடுத்து வந்தோம் அப்படி இல்லை. இல்லையா நமக்கு தெரியாது. இது எதுக்காக வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது. நெகட்டிவாக போயிருக்கோம் போகிறேன்னு தாண்டி இந்த வீட்டில் எனக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுன்றதுக்காக சும்மா வந்து 10ஓட ஒரு ஆளை உட்காந்து கடைசி வரைக்கும் நான் ஜூடப்பான்னு சொல்லிட்டு வெளில போட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் என்னை அடக்கிக்கிட்டாலே போதும், என்னோட எமோஷன்ஸை ஃபீலிங்ஸை அடக்கினாலே போதும். வந்து நடந்து இப்போ வரைக்கும் எனக்கு என்ன தோணி இருக்கும், இங்கே வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று கிடச்சிருக்கு. அது நம்ம ஒரு நிமிஷம் கூட அட்வான்டேஜாகவோ ஏழனமாவோ எடுத்துக்க கூடாது. ஒன்றும் இல்லை, விஜய் டிவியில் இருக்கிறதுனால எங்களுக்கு சீக்கிரமாக கிடச்சிடும், ஈஸியாக கிடச்சோம் ஒன்றும் எல்லாருமே நினச்சிருக்கலாம். ஏன் இங்கே வந்தப்போ கூட யாரும் சொன்னாங்க உங்களுக்குலாம் இன்டர்வியூ கூட வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் இந்த பிக் பாஸ்க்கு வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் 3 வருஷமாக அவ்வளோ கேட்டு உள்ள வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். நல்ல போகிறேன் கெட்டது போகிறேன் அதெல்லாம் என் மைண்ட்லேயே இல்லை. எனக்கு எது நியாயமாக பட்டிருக்கோ அது நான் கேட்டிருக்கேன். மொட்டை நான் இருந்து சொல்கிறேன். எனக்கு தோணுச்சு, எனக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், அந்த வீட்டில் அது ஓட்டுருங்க. அதை வந்து ஒரு பெட்டுக்காக என்னால் விட்டு கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு. நான் அதுக்காக ஸ்டாண்ட் எடுத்து எனக்கு தோணுச்சு. என்னால் ஒரு கேர்ள்ஸ் குரூப்பையே தப்பாக பேசி குரூப்பாக அது காலி ஆகுதுன்றதுக்காக என்னோட உரிமையை விட்டு கொடுத்துட்டு நான் உள்ள போனேன். எனக்கு தோணுச்சு ஒரு இடத்துல எனக்கு தப்பாக பேசுகிறாங்கன்னு. அந்த இடத்துல நான் கேட்கல. எனக்கு கோவம் வந்து நான் கோவப்பட்டேன். எனக்கு சிரிப்பு வந்து நான் சிரிச்சேன்.
எனக்கு ஒருத்தர் நடிக்கிறாங்கன்னு தோணுது, பச்சையா நடிக்கிறாங்கன்னு தோணுது. 2வது வாரத்துலயே நான் சொல்றேன் இவங்க நடிக்கிறாங்க, இவங்க மனசுல ஒன்று வச்சு பேசுறாங்கன்னு சொல்றேன். ஒருத்தவங்க என்ன வந்து ப்ரொவோக் பண்றாங்கன்னு சொல்றேன். அது இல்லாம அடுத்தடுத்த வாரங்கள்ல ஒரு 4 வாரம் 5 வாரம் கழிச்சு எல்லாருமே சொல்றாங்க. அப்ப நான் அதை முன்னாடியே சொல்லிட்டு தான் இருந்தேன். அப்ப யாருக்குமே தெரியல. நான் எனக்கு உண்மையா தான் இருந்திருக்கேன். அப்படி சும்மா வந்து உட்காந்து போறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க என்ன நடக்கணும் ஜாக்? நான் உனக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லவா? 10 வாரம் நீ நாமினேட் ஆயிருக்க ஜாக். 11 வாரம் நீ நாமினேட் ஆயிருக்க. 11 வாரம் மக்கள் காப்பாற்றிருக்காங்க ஜாக். யாருக்கு கிடைக்கும் ஜாக்? 11 வாரமும் வெளில உட்கார்ந்து உனக்கு ஓட்டு போட்டுருக்காங்க ஜாக்லின். 11 வாரம் உன்னை காப்பாற்றிருக்காங்க ஜாக்லின். 11 வாரமும் சனி ஞாயிறுல ஏதோ ஒரு இடத்துல நீ அடையாளப்படுத்தப்பட்டிருக்க. அந்த ஷோரனர் யாரும் அந்த வீட்டில் எல்லாரும் உன்னை கை கட்டுறான். இந்த வீட்டோட பெஸ்ட் பிளேயர் 10 வீக்ஸ் 13 பேர்ல 9 பேர் அவங்க போட்டு போறான். 9 ஜாக்லின் எனக்கு ஏற்றுதான். நான் ஒரு காம்படிட்டர் அவனை பார்க்குறேன். நீ இப்போ சொன்னதெல்லாம் நான் அப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஒரு இடத்துல ஜாக் நம்மளோட எங்கேயோ நல்லா விளையாண்டுருக்கா எப்படியா போகிறான். 10 வாரத்தை எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் ஒன்று தூக்கி வச்சேன். என்ன வேணும் கடைசியில இப்படி இருக்க அது இல்லைன்னா நீ எப்படி இங்கே பிளேயர் ஆக நினைப்ப? அது இல்லைன்னா அப்புறம் நீ என்ன இதை ஃபேஸ் பண்ணும்போது தானே ஜாக்லின் என்னங்கிறது வெளியே தெரியும். இப்பயும் சொல்றேன் அதான் ஜாக்லின் லைஃப், அதான் ஜாக்லின் கேம். இதுதானே வந்திருக்காங்க ஜாக்லின். ஒருத்தன் சும்மா உட்காரும் போது அவன் யாருக்கும் தெரியாது. ஒருத்தருக்கு சவால் வரும்போது, ஒருத்தருக்கு ஒரு சிக்கல் வரும்போது, ஒருத்தருக்கு ஒரு நல்லதும் கெட்டதும் நடக்கும் போது தான் ஒருத்தருக்கு யார் என்னங்கிறது தெரியும். இப்போ இது ஒன்று வந்திருக்கா, இதை எப்படி நீ கையாளுறங்கிறத காட்டு. இவ்வளோ தான் உனக்கு தோணுதானே செஞ்ச, உனக்கு தோண செய்யலையா? அப்புறமா சாப்பிட்றேன்னு சொன்னாடி காய்ச்சல் உடம்பு சரியில்லை. யாருக்கு தெரியும்? வெளியில் எல்லாருக்கும் பிடிக்காத ஆள் தூங்குறேன்னு சொன்னா கூட அப்போ என்ன ஏன் பிடிக்கலன்னு கேட்டு அதை திருத்திக்கிட்டு அடுத்த நகரதான் நான் பார்ப்பேன்.